வணக்கம். நம்ம இப்போ குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். ஏன்னா இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே 26ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துல மிதுனத்துல இருந்த குரு கடகத்துக்கு வர போறார். அதை பத்தி முதல்ல உங்களுக்கு குரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அவர் கடகத்துல இருக்கும்போது அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, வெறும் எக்ஸால்டேஷன் நம்ம சொல்றோம், அது மாதிரி இல்லை, அதுக்குள்ள நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதை பத்தின விஷயங்களை உங்கள்கிட்ட புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்கும் ஒரே இதுல தான் நான் ப்ரெசன்டேஷன் இதுல பண்ணியிருக்கேன். அதனால எல்லாரும் பொறுமையா அதை பார்த்தா நிறைய உங்களுக்கு புரியும். நான் இந்த லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்காரர்களுக்கு, வேலை பார்க்குறவர்களுக்கு அப்படியெல்லாம் நான் பிரித்து சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவும் இல்லை. நம்ம அந்த காலத்துலேருந்து இது மாதிரி பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் புக்ல எல்லாமும் போடுறாங்க. ஆனா என்னுடைய கருத்து பிரகாரம், நான் இத்தனை வருஷம் பண்ண ரிசர்ச் பிரகாரம், வெறும் ராசிகளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காரு. எப்படி நமக்கு ஆஃபீஸ்ல வேலைக்கு போகும்போது உனக்கு இந்த தொழில், இந்த இந்த ஜாப் நீ பண்ணணும் இந்த ஆஃபீஸ்ல அப்படின்னு, அதுல நீ ஸ்பெஷலைசேஷன் ஆகிருக்கியா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தான் ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே தான் 12 ராசிக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ, ப்ரொஃபஷன்னு சொல்லக்கூடாது, போர்ட்ஃபோலியோ செக்ரிகேட் பண்ணி பகவான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்தது தான் எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு கிரகங்களுடைய பார்வை எங்க இருக்கோ அந்த பார்வைப்பட இடத்துல தான் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதுல ஆண் பெண் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி சப்போஸ் 10ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டது ஏதாவது வந்ததுனாக்கா நம்ம தொழிலை பற்றி பேசலாம். சாதாரணமாக நான் படிச்ச அந்த இதுல நாடியில உங்களுக்கு சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது வச்சுட்டு தான் எல்லாரும் இது வரைக்கும் நான் பார்த்து படிச்சதுல அந்த 4 கிரகத்தை வச்சுதான் ஒரு நிர்ணயமே பண்ணி செய்யறாங்க, ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப அழகா வருது. நம்ம ஒண்ணுமே இல்லை, இந்த ராசிகள்ல எந்த இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார், அது எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதுக்கு தகுந்த ஜாபை நம்ம ரொம்ப ஈஸியா நீங்க ஜோசியர்கிட்ட போகாம ஒரு நல்லா கத்துக்கலாம், ஃபாலோ பண்ணிட்டேனாக்கா. அதே மாதிரியே குரு, ஏன்னா அவருக்கு மொத்தம் 2.5 வருஷம், இவருக்கு 1 வருஷம். அந்த 1 வருஷத்துல அவர் கடகத்துல என்ட்ரி அடிக்கிற. அவர் இதுக்கு மே 26ஆம் தேதி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறார், அக்டோபர் 31 அன்னைக்கு அவர் சிம்மத்துக்கு அதிசாரம் அடைகிறார். அங்க மே இது அக்டோபர் 31, சாரி நான் தப்பா சொல்லிட்டேன்னு தெரியல, திருப்பியும் திருத்திக்கிறேன். மே 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 30 வரைக்கும் கடகத்துல இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 31 அன்னைக்கு, அக்டோபர் 31 அன்னைக்கு அவர் சிம்மத்துக்கு வர்றார். அப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் அவர் திருப்பியும் கடகத்துக்கு போறார். ஸோ அதனால மொத்தமே அவர் 12 மாசத்துல அவர் 8 மாசம்தான் கடகத்துல இருக்க போறார். ஓகேயா? அதனால அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம ப்ரெசன்டேஷன்ல போய் பார்க்கலாம் விரிவாக. இது நான் கடகம் ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டா அந்த பெயர்ச்சியை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல குரு இருக்க. குரு மொத்தம் 5 டிகிரியில, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்துக்கு வருது. அதை நம்ம புஷ்கர நட்சத்திரம்னு சொல்லுவோம். புஷ்கர நட்சத்திரம்னா நவாம்சத்தையும் குரு அங்கதான் இருப்பார். இந்த குருக்கு தேவதா யாருன்னு கேட்டா அதித்தி. அவதான் தெய்வம், எல்லா தெய்வங்களுக்குமே தாய் யாருன்னு கேட்டா அதித்தி தான். அதனால குருவுடைய இந்த இடத்துல தேவதா அதித்தி. அதுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம் முதல் பாதத்துல தான் அவர் எக்ஸால்டேஷன் ஆறார். அதாவது 5 டிகிரில தான் அவர் எக்ஸால்டேஷன் ஆறார். அப்படி ஆகும்போது அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு எக்ஸால்டேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதுக்கு அடுத்தது இதுல மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம் 1 பாதம், அதுக்கப்புறம் 4 பாதம் சனீஸ்வர பகவான் பூச நட்சத்திரம், அதுக்கப்புறம் 4 பாதம் ஆயில்ய நட்சத்திரம் வருது, புதனோடது. இந்த பூச நட்சத்திரத்துக்கு குருவே, இதுவே தேவதா யாருன்னு கேட்டா குரு தான். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தேவதா யாருன்னு கேட்டா துர்கா, காளி, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லலாம். சாதாரணமாக இந்த இடத்துல புனர்பூச நட்சத்திரம் ராமருடைய நட்சத்திரம். நான் இது வரைக்கும் பார்த்து அனலைஸ் பண்ணதில் நிறைய பேருக்கு யார் யாருக்கெல்லாம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கும் கொஞ்சம் ஆக்சுவலா புஷ்கர நவாச நட்சத்திரம், புஷ்கர நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். பட் அவளுக்கு கஷ்டமும் இருக்கிற, ராமர் பட்டா மாதிரியே நிறைய கஷ்டங்களையும் படுறத நான் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம்
இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னதுன்னு கேட்டேனாக்கா, கேந்திரங்கள் அப்படிங்கும்போது 1, 4, 7, 10 அந்த மாதிரியான ஒரு இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்துல மேஷம், மேஷத்துக்கு கேந்திரத்துக்கு வர 4ஆம் இடத்துக்கு குரு வர, அதே மாதிரி துலாத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு வர, அப்புறம் கடகத்துக்கு அவருடைய ராசிக்கே குரு வர, அதுக்கப்புறம் வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு குருவோட எக்ஸால்டேஷன் குருவோட பார்வை வருது. அந்த மாதிரி 1, 4, 7, 10 அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் கரெக்ட். கரெக்ட். இது திஸ் இஸ் 1, 4, 7, 10. ஓகே, அந்த காலபுருஷ தத்துவத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4ஆம் இடத்தையே அங்கேயே ராசி குரு வர, துலாக்கு வந்து 10ஆம் இடத்துல வர, அதுக்கப்புறம் வந்து மகரத்துக்கு வந்து வர, இதுல 7ஆம் இடத்துக்கு வர, மகரத்துல இருந்து 7ஆம் வர, அப்புறம் 10ங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே இதான் சொல்லிட்டேன், துலாக்கு வந்துருக்கேன் 10, துலாக்கு 10ஆம் இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரியான ஒரு கேந்திரத்துல வரும்போது அது பஞ்சமகா புருஷ யோகத்துல உங்களுக்கு ஹம்ச யோகம்னு பேர். இந்த ஹம்ச யோகம்ங்கிறதுக்கு என்னதுன்னு கேட்டா, குரு மொத்த பஞ்சமகா புருஷ யோகத்துல 5 கிரகங்கள், அதாவது குரு பகவான், சுக்கிர பகவான், புதன், சனீஸ்வர பகவான், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் ஒருத்தருடைய லக்னத்திலேயோ ராசிக்கோ 4ஆம் இடத்துல அவர் உச்சம் அடைஞ்சோ இல்ல சொந்த வீட்டிலேயோ மூலத்திற்கோணத்திலேயோ இருந்தாதான் இந்த பஞ்சமாலவியா யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டாகும். இப்போ இதுல வந்து ஹம்ச யோகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் உண்டு. அதாவது இவர் செவ்வாய் உட்கார்ந்து எனக்கு ருச்சக யோகம், சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து எனக்கு சச யோகம், அப்புறம் சுக்கிரன் உட்கார்ந்துருந்தா மாலவியா யோகம், அப்புறம் குரு உட்கார்ந்து ஹம்ச யோகம். இந்த மாதிரியான யோகங்களுக்கு வந்து இந்த பஞ்ச கிரகங்களுக்கு உண்டு. அப்போ இந்த குருக்கு வந்து என்னதுன்னு கேட்டா ஸ்பிரிச்சுவாலிட்டி, நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, விஸ்டம், நல்ல நாலேஜ் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மேஷத்துல, கடகத்துல, துலால, மகரத்துல இவாளுக்கு எல்லாருக்கும் இது பெரிய ஒரு யோகம் 8 மாசத்துக்கு கிடைக்கிறது. நிறைய பேர் வந்து நீச்சபங்க ராஜயோகத்தை பத்தியும் விபரீத ராஜயோகத்தை பத்தியும் பேசும்போது அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கா. அதுவும் இந்த இடத்துல கொஞ்சம் என்னுடைய பதிவை இது பண்ணணும். அதாவது நீச்சபங்க ராஜயோகம், ராஜபங்க நீச்ச யோகம்னு 2 உண்டு. அது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு அது அது யோகம் இருக்குன்னா அவ பெருசா பணக்காரல ஆயிடுவான்னா, இங்கே எத்தனை கோடி மனுஷா இருக்கல அத்தனை பேருக்கும் நிச்சபங்க ராஜயோகம் இருக்கும். எல்லாருமே ராஜா போய் உட்கார்ந்து சீட்டுக்கு அடம் பிடிக்க முடியுமா? முடியாது. அதனால இது வந்து பிட்வீன் கேட்டீங்கன்னாக்கா ஆக்டிவேஷன் தான் இது. யாருக்கு அந்த தசைகள் நடக்கும்போது, அந்த புக்திகள் இருக்கும்போது, சூரியன் அந்த இடத்துலயும் வரும்போது உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்டிவேஷன் ஆகும்போது நமக்கு ஒரு பெரிய யோகத்தை ஒரு அப்கிரேட், நம்ம லைஃப்ல ஒரு அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டு போகும். அவ்வளவுதான். அது வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரியே வந்து இப்போ ராஜபங்க நீச்ச யோகம் அப்படிக்கிட்ட ஆரம்பத்துல ரொம்ப அருமையா ஆரம்பிக்கும், கடைசியில முடிவுல வந்து அவ்வளவு பழங்கள் வந்து நல்லா இருக்காது. நீச்சபங்க ராஜயோகத்துல எப்படி கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல சுமாரா இருக்கும், கடைசி நேரத்துல ரொம்ப இதுவா இருக்கும். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு வந்து அதை பத்தியும் நிறைய பேர் பேசுறா. விபரீத ராஜயோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து ஏதாவது ஒரு லாஸுக்கு அப்புறம் ஒரு ஒன் டைம் ஆக்டிவேஷன். இது எப்படி பேங்க்ல போய் நம்ம ஏடிஎம் கார்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒன் டைம் ஆக்டிவேஷன். இது உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு பெரிய லாஸ், நமக்கு மனசு கஷ்டம், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஆக்டிவேஷன், அந்த ஒரு ஆக்டிவேஷன்ல நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய சேஞ்ச் இருக்கும். ஸோ அதுதான் விபரீத ராஜயோகம். யோகங்கள்ல நிறைய விதம் இருக்கு, தன யோகம் இருக்கு. இத்தனையும் நிறைய பேருக்கு தன யோகம் ரொம்ப நல்லா இருக்கும், பட் எனக்கு அவ ஒண்ணுமே அனுபவிச்சிருக்கவே மாட்டா. அவ வந்து கேட்பா என்கிட்ட, எனக்கு இவ்வளவு பெரிய யோகங்கள்லாம் இருக்குன்னு எல்லாரும் பேசுறா, ஆனா எனக்கு ஒண்ணுமே அனுபவிக்கலன்னு தான். பின் அஷ்ட வர்க்கத்துல வந்து உங்களுக்கு அஷ்டவர்க்கம், பின் அஷ்ட வர்க்கத்துல உங்களுக்கு அந்த இது வந்து நிறையா மார்க் இல்லட்டாக்க உங்களுக்கு அது எத்தனைதான் இருந்தாலும் அவ்வளவு தூரம் அந்த பாகைகள்னு சொல்றா இல்லையா, அந்த பாகை வந்து உங்களுக்கு நிறைய பாகை இருக்கணும். அப்படி இல்லைன்னாலும் இத்தனை யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகமும் உங்களுக்கு பலனளிக்கா போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த குரு பகவான் புஷ்கர நட்சத்திரத்துல இருக்கும் போதும், இல்ல சில பேருக்கு தசைகள் சரியில்லாத இருக்கும்போது, சில குரு மாரகனா இருக்கும்போது, அவர் ஸ்ட்ராங் ஆகும்போது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால எல்லாருக்கும் நல்லதா நடக்கும்னு சொல்ல முடியாது. கஷ்டங்கள் நடக்கும்போது நம்ம அன்னதானம், ஏன்னா இது வாட்டர் சைன்ல இருக்கு. இந்த வாட்டர் சைன் இது வாட்டர் சைன் எதுக்கிட்டேனாக்கா கடகம் வாட்டர் சைன்,
அப்புறம் விருச்சிகம் வாட்டர் சைன், மீனம் வாட்டர் சைன். அவர் பாரு, அவருடைய பார்வை எல்லாமே வாட்டர் சைன் தான். அவர் வாட்டர் சைன்ல இருக்க, அவரோட பார்வை வாட்டர் சைன் இது கிடையாது. இந்த 7ஆம் பார்வை எப்பவுமே இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், செவ்வாய் இவா 3உடைய பார்வைகளும் 7ஆம் இடம் பார்வையை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒரே பார்வை தான் 7ஆம் பார்வை. ஆனா இந்த 3க்கும் 7ஆம் பார்வையை நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். அவருக்கு 5, 9 தான் ரொம்ப பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அந்த மாதிரியான இடத்துல அவருடைய பார்வை படுறது. வாட்டர் சைன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது எட்டாவது அந்த பக்கம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அது 8ஆம் இடத்து ராசி பலன் இல்லையா? அதனால 8 குடையவன் 12க்கு போறது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விபரீத ராஜ யோகத்துல கூட 6 குடையவன் 8க்கு போனா என்ன பலன், 8 குடையவன் 12க்கு போனா என்ன பலன், இல்ல 12 குடையவன் 6க்கு 8க்கு வந்தா என்ன பலன், 8 குடையவன் 6க்கு வந்தா என்ன பலன், அதுவும் டிஃபரெண்ட். அதுலயே பல விதங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயம். இப்போ வந்து சிம்மத்துக்கு பார்த்தோம்னா ஈத்தலாடு ஜூபிட்டர். ஸோ அதனால ஈத்தலாடு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் சில இது பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6ல வந்து குரு பிராரப்த கர்மா ஹெவியா இருக்குது இல்லையா? 6ஆம் இடம் பிராரப்த கர்மா. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாட்டர் சைட்ல இருந்தேனாக்க அன்னதானம் ஒண்ணுதான் இருக்கு. மற்றபடி நான் சொன்ன மாதிரி அதித்தி, குரு அண்ட் காளி இந்த மாதிரியான தெய்வங்களை உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா நீங்க வணங்கிக்கலாம். இப்போ நம்ம ராசி பலன்களை வந்து ராசி மூலம் குருவுடைய பலன்களை வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து இப்போ மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் 4ஆம் வீட்டுல வந்து குரு எக்ஸால்டேஷன் ஆட, அவர் வந்து 9th ஆடானவர் இங்க வந்து 9th ஆனவர் 4ஆம் இடத்துக்கு வர. இந்த இடத்துல திருக்கோண கேந்திர ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ராஜயோகம். இதெல்லாம் இந்த மாதிரி யோகங்கள் தான் பெருசு. அப்போ இதுல இப்போ தெரியலக்க இந்த குருவானவர் அக்டோபர் 31ஆம் தேதி அவர் இங்க வரப்போறார். இங்க வரும்போது இந்த இந்த இப்பெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டு எனக்கு இப்ப சொல்ல போறது, யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கலா இருக்கா, அதாவது மேஷ ராசிக்காரா, சிம்ம ராசிக்காரா, தனு ராசிக்காரா, இவங்க 3 பேருக்கும் என்னாச்சுன்னு கேட்டா, இப்போ இவருக்கு மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ல இருக்கிற குரு அப்புறம் 5க்கு வர போறார். இந்த 5ல கேது இருக்கு இப்போ கோச்சாரமா. அவர் வந்து நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு பேர்ச்சி அடைஞ்சு கடகத்துக்கு வரப்போறார். ஸோ அக்டோபர் 31 எடுத்து நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் குரு அண்ட் கேது கன்ஜக்ஷன் வந்து உங்களுக்கு சிம்மத்துல நடக்க போகுது. அந்த மாதிரி சிம்மத்துல நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, அது வந்து கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் பொலிட்டிஷியனுடைய இடம், அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஆகும்போது உங்களுக்கு சாசனங்கள், கவர்மெண்டோடைய சில சாசனங்கள் மாறலாம், பொலிட்டிக்கல் லீடர்கள் மாறலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். யாரெல்லாம் மேஷ ராசிக்காரா, இது சிம்ம ராசிக்காரா, அதுக்கப்புறம் தனு ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி கரியர் விஷயம் கூட இதில் ஆகலாம். ஏன்னா அப்புறம் தந்தைக்கு இங்கே தனுராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் தந்தை இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து அந்த முதல் இதுலேயே ஸ்லைட்லேயே சொல்லிக்கணும். அதை மறந்து போயிட்டேன், அதனால இப்ப சொல்லியிருக்கேன். இப்போ வந்து குரு 4ல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய வீடுகள் வாங்கலாம். இதுதான் குரு வந்து எதுக்குமே பெருசு. ராகு வந்து பிளென்டி அண்ட் ஹைட்டு. ஓகேயா? இது வந்து இப்பவே குரு ஸ்ட்ராங்கா யாருக்கோ அவ கொஞ்சம் குண்டா இருப்பா. அதனால குரு கொஞ்சம் யாருக்கிட்ட குபேரனுடைய ரூபம். அதனால வந்து இவங்க பெரிய பெரிய வீடு, அதுவும் நீர்நிலை இருக்கக்கூடிய பக்கத்துல, ஏன்னா இது ரிவர் இல்லையா, அதனால ஒரு பக்கத்துல ரிவர் இருக்கலாம், நல்ல கிணறு இருக்கலாம், நல்ல தண்ணி வசதிகள் இருக்கலாம், அப்புறம் மரம் செடி கொடிகள் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வீடு வாங்கலாம். வாகன பிராப்தி கிடைக்கும். அப்புறம் இவருடைய பார்வை வந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடம் இருக்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடும்னு நமக்கு நாளைக்கு நடக்க போறது, இன்ஹெரிட்டன்ஸ், நம்மளுடைய இன்லாஸ் பிரச்சனை வருது, சில பேர் கோர்ட் கேஸ்ல எல்லாம் இருப்பா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த குரு பார்க்கறதுனால இதெல்லாம் நான் வந்து வெறும் இதுக்காக தான் எழுதியிருக்கேன். நீங்க வந்து நான் இது ஓரலா சொல்றதையும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். உங்களுடைய 10ஆம் இடத்தை இங்கேருந்து ராசியிலேருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய தொழில மாற்றங்கள் வரலாம். நீங்க ஏதாவது புதுசா வேலைக்கு இது பண்ணீங்கன்னா 2 குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனில வேலை கிடைக்கும். அவர் வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானம் 7 சனி வேற ஓடின்னு இருக்கு. அந்த 7 சனினால உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு இருந்தேன்னா கூட அவருடைய குருவருடைய பார்வை படுறதுனால
வந்து உங்களுக்கு மிக அந்த சுப விரயமாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் இது 12ஆம் இடம்ங்கிறது ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஆசிரமம், அப்புறம் வந்து நமக்கு லாஸு, படுக்கை சுகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த அவர் பார்க்கும்போது இது வந்து சுபங்கள்ல தான் பண்ணி கொடுப்பாரே தவிர இதில் வந்து உங்களுக்கு கெடுபலன் எதுவும் வராது. ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ரிஷபத்துக்கு வரும். ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு வருது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா, ஆ எ இந்த 8த் லார்ட் இங்கேருந்து பார்க்கும்போது 8த் லார்ட். 8த் லார்ட் வந்து உங்களுக்கு 3ல போறது. பவாத் பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் பவாத் பவம் எடுத்துட்டா, ஒருத்தர் வீடு வாங்கணுமா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஆஸ்ட்ராலஜியோட நுணுக்கங்கள் சொல்லித் தரேன். ஒருத்தர் வீடு வாங்கணுமான்னு கேட்டா, பவாத் பவம் 4க்கு 4 பாருங்கோ. வீடு விக்கணுமா 4க்கு 8 பாருங்கோ. அந்த மாரியான ஒரு விஷயம். லாஸ் அப்படிங்கிறது. அந்த பவாத் பவம் கான்செப்ட்ங்கிறது அது பெரிய ஒரு லெசன் ஒண்ணு இருக்கு. போய் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் போற ஆனா உங்களுடைய ஜாதகத்துல காரக தத்துவம் என்னது? குரு. அது ஒரு பெரிய விஷயம். சப்போஸ் குரு உங்களுக்கு நல்ல சுபராக உங்களுடைய இதுல வந்து அந்த காரக அவஸ்தா வந்து நல்ல விதமாக இருந்தா கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு குரு மாரகனாக இருந்தா ஒரு 3ஆம் இடத்துல போய் எக்ஸால்டேஷன் ஆகும்போது கண்டிப்பாக நீங்க வந்து அன்னதானம் பண்றது, பகவான வணங்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். அதே மாரி அட் த சேம் டைம் 3ல குரு இருக்கும்போது அது வந்து நீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், கவுன்சிலிங் குடுக்கறது, அந்த மாரியான ஒரு விஷயம். பைசா வந்து இது குடுத்து வாங்குறது, அந்த மாரியான விஷயத்துலலாம் ஏதாவது கஷ்டம் இருந்தா, நீங்க நான் சொன்ன மாரி அ நீங்க வந்து இந்த அன்னதானம், இந்த மாரி பகவான வணங்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களுடைய யங்கர் சிப்லிங், உங்களோட நெய்பர்ஹுட்டு, அப்புறம் நீங்க எழுதுற எக்ஸாம்ல வந்து தைரியமா நீங்க எக்ஸாம் எழுதுறது. ஸோ அந்த மாரி விஷயத்துல உங்களுக்கு வந்து மிகவும் நன்னா இருக்கு. அவருடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தவாளுக்கு கல்யாணம் கண்டிப்பா ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது மாரி நெறைய இது வந்து பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது. 7ஆம் இடங்கிறது நாட் ஒன்லி இது. பெரிய பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், டிராவல் இது மாரிலாம் இருக்கு. அதுலலாம் வந்து உங்களுக்கு சுபமா நல்லதா நடக்கும். அப்புறம் 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால யார் யாரெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வெளிநாடு படிக்கிறதுக்கு போணும், நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கோப் நமக்கு வேணும், நல்ல டிகிரி வேணும் அப்படிங்கிறவாளுக்கு எல்லாருக்கும் சக்சஸு. அதே மாரி வயதானவர்களுக்கு எல்லாம் பேரன் பேத்தி 9ஆம் இடத்த குரு சப்போஸ் ஒரு வெறும் யங்ஸ்டர பத்தியே சொல்ல முடியாது இல்லையா? நம்ம வந்து இதையும் பார்க்கணும். எல்டர்ஸையும் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அவர் வந்து எல்டர்லி பீப்புளா இருக்கும்போது, அவங்க வெளிநாட்டுக்கு இது இது ஸ்பிரிச்சுவல் இது வெளிநாடு சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் இதுக்கு போறது. அப்புறம் வந்து அ அ பெண்ணுக்கு ஒரு ஒரு பெண் வந்து ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக சான்ஸ் இருக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் நல்ல விஷயம். ஆ அதுவும் வந்து 10த் லார்ட் வந்து 9த் லார்ட் வந்து 11த்துக்கு வந்திருக்கு. அப்புறம் அ அந்த அந்த இடத்த குரு அந்த அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு எக்ஸால்டேஷன் பார்வை பார்க்கும்போது, உங்களுக்கு நெறையா பைசா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்குரிய பலன். அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ஆ ஜெமினி மிதுனத்துக்கு. மிதுனத்துக்கு 2ஆம் இடம். 10த் லார்ட் வந்து 2ண்ட் ஹவுஸ்ல வந்து எக்ஸால்டேஷன் ஆயிருக்கிறது. ஆ ஒரு ஒரு நல்ல விஷயம். என்கிட்ட சிம்மாசன யோகம்னு கூட சொல்லுவா. இது வந்து 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது வந்து, குடும்பத்துல அ கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பிறக்காதவாளுக்கெல்லாம் குழந்தை பிறந்து, ஒரு நல்ல ஒரு இதுவாகும். மெம்பர் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா போவா. அப்புறம் நல்ல பண வரவு. ஏன்னா அவருடைய பார்வை வந்து இது போகும்போது நல்ல உங்களுக்கு ஜாப்ல வந்து ஃபாரின் டிராவல் போறது, நல்ல ஜாப் பெரிய ரெப்யூட்டட் கம்பெனில ஜாப் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பார்வை 6ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய ருண ரோக சத்துருஸ்தானத்த குருவோட பார்வைப்படுறது. அதனால வீட்ல கடன் இருந்ததுன்னா கடன் தொல்லை போயிடும். வியாதி இருக்கு அப்படின்னாக்க வியாதி இதுவாகும். அப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்ச எனிமி 6ஆம் இடம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எனிமி. நமக்கு உடனே ஒரு வியாதி இருந்ததுன்னா உடனே அது நமக்கு தெரிய வந்துரும். ஆ சில பேருக்குலாம் சில பெரிய பெரிய வியாதிகள்லாம் கடைசி நிமிஷத்துல வரும். ஆனா இதுல வந்து 6ஆம் இடத்த அவர் பார்க்கும்போது உங்களுக்கு உடனடியா உங்களுக்கு என்ன உடம்பு, என்ன ஏது சீக்கிரமா அழகா டயக்னைஸ் ஆகி வைத்தியம் பண்ண முடியும். ஸோ ருணரோக சத்துருஸ்தானமா இருக்கிறதுனால, மாமா 6ஆம் இடம் உங்களுடைய மாமா, உங்களுடைய தாய்மாமனுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் 8ஆம் பார்வையாக இது 2லேருந்து எடுத்து ஒரு 8ல பார்வை பார்க்குறார். ஸோ அதனால இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பா வரும் உங்களுக்கு.
அப்புறம் வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்வை வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை உங்களுடைய இன்லாஸ்க்கு பணம் கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எனிமியை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருவார். 8ஆம் இடம் கண்ணுக்கு தெரியாத எனிமி. அப்புறம் 8ஆம் இடம் நமக்கு டிரான்ஸ்மிஷன். அதனால நமக்கு வந்து திடும்னு ஒரு மாறுது. இந்த விபரீத ராஜயோகம்லாம் சொல்லலே அது இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனி அதுவும் ஒரு சொந்த வீட்டை வேற பார்க்குற சனீஸ்வர பகவான் கர்மாதிபதி நமக்கு வேலைக்கு இருக்கிறதே சனிய பகவானை வச்சுன்னு தான் நம்ம பண்றோங்கிறோம். இது வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ்க்ளூசிவா சொல்லி தரேன். இது வந்து ஆக்சுவலா இது லெசன் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப வந்து சனீஸ்வர பகவான் இங்க இருக்க சமுதிரத்துல இருக்க இது வந்து கடகம் வந்து நதி, இது வந்து கிணறு இல்ல குட்டை குளம் இது ரவுண்டா இருக்கிறது. இதுக்கு குட்டை குளம்னு கேட்டேனாக்க இந்த இடத்துல தான் கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய விரலால இதை வந்து மலையை வந்து குடையா பிடிச்சிட்டு எல்லாரையும் காப்பாத்தினார். அதனால ரவுண்ட் ஐட்டம் கொடை நம்ம இறந்தவர்கள் கொடை தானம் எல்லாம் பண்ணுவோமே அதெல்லாம் அந்த மாதிரியான பெரிய சரித்திர விஷயங்கள்லாம் நடந்தது ஸ்கார்பியோல தான். ஸோ இது வந்து ஒரு குளம் குட்டை அது மாதிரி. அதே இந்த மீனம் வந்து சமுத்திரம். அப்போ அந்த அந்த இடத்துல போய் சனீஸ்வர பகவான்றதுன்னா சமுத்திரம் ரிலேட்டட்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கேட்டீங்கன்னா ஒண்ணு இந்த ஆயில் இந்த ரிக்ல வேலை பார்க்கறது, அப்புறம் மெடிசின் நிறைய அவங்களுக்கு வந்து மெடிசின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்னென்னோ சொல்லலை விட்டமின் சி இந்த மாதிரி மீனுடைய இதுல இதெல்லாம் எடுத்து பண்ணுறாலே அது மாதிரி மெடிசன் டைரக்டர்ஸு அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து மீன் மீன் தொழில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இருக்குது. ஸோ அந்த அந்த ஜாப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து மிகவும் உணர்ச்சி ரொம்ப இதுவாக ஆரோக்கியத்தோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் சனீஸ்வர பகவான் ஆல்சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நிறைய பேர் சனீஸ்வர பகவான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் அவங்களுக்கு வாட்டர் ரிலேட்டடில் ஜாப் எந்த கம்பெனி எந்த ஜாப் பிஸ்னஸ் வந்து வாட்டர் ரிலேட்டடில் பண்ணுறதோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஜாஸ்தி இருக்குது சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் அங்கே கேத சொன்ன பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் 8 மாசத்துக்காக இருக்கு. ஏன்னா அப்புறம் குரு வந்து சிம்மத்துக்கு நடுவில் போய் 4 மாசம் அங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி எல்லாம் இருக்கு. நான் ரொம்ப நுணுக்கமா உள்ளுக்குள்ள போல ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா நிறைய பேச வேண்டியதா இருக்கிறதுனால அதெல்லாம் குறைச்சிட்டேன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகம். அதாவது 9th லார்டு வந்து உங்களுக்கு உங்க இதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது பாக்யாதிபதி வந்து எக்ஸால்டேஷன் பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்புறம் அது வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது யார் யாரெல்லாம் காதலிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். ரொமான்ஸ்ல யாரையாவது நிறையா யார் யாரெல்லாம் நூல் போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கடலை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அப்புறம் வந்து ஆண்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்புறம் இது ப்ரொமோஷன் ஜாப்ல வந்து 5th ஹவுஸ் இஸ் த ப்ரொமோஷன். அதனால ப்ரொமோஷன் கிடைக்கும். 7ஆம் இடம் கல்யாணம் கல்யாணம் வந்து இதுவாகும். வெளிநாட்டுக்கு போகிறது பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக சைன் போடுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். 9ஆம் இடம் குரு தன்னுடைய சொந்த வீட்டை பாக்யாதிபதி பாக்கியத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு தொடர்பு. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸில் குழந்தை எல்லாம் ஹையர் ஸ்டடீஸில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா எல்லாமே நடக்கும். அதனால இதுவும் ஒரு எல்லாம் போட்டிருக்கேன்னா இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது சிம்மம். சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல 12ல இருக்கு எல்லாரும் பயமுறுத்துவோம். சிம்மத்துக்கு நான் மார்க்கே போடக்கூடாது. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா அவர் இங்க வந்து மே 26ஆம் தேதி போயிட்டு அக்டோபர் 31ஆம் தேதியே அவர் வந்து இதுக்கு வந்துடுறார் சிம்மத்துக்கு வந்துடுறார். சிம்மத்துக்கு வந்து யார் ராசி இருக்கோ அங்க கஜகேசரி யோகத்தை வந்து உண்டு பண்றார். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லக்னத்துக்கு குரு வருது 5th லார்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்திருக்க as well as 8th லார்டும் வர. ஸோ அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த 8th லார்டு 2மே இருக்கு. இதுல வந்து 50 and 50 இருக்கு. ஓகேயா? அதே சமயம் இதுல பொலிட்டீஷியனோட இடம் இந்த அந்த மாதிரியானது நல்ல அது வெறும் பொலிட்டீஷியனும் சொல்லக்கூடாது. நல்ல எப்போதுமே சிம்ம ராசிக்காரர் எல்லாருக்குமே கொஞ்சம் உயர் பொசிஷனுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட முடியும். எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்குமே அதுவும் சிம்ம லக்னமாகவோ சிம்ம ராசிக்காரர்களோ இருந்தனாக்க அவளுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுல அவள் வந்து கொஞ்சம் லீடர்ஷிப் சக்சஸ்ஃபுல்லாக தான் வருவாள். அதில் வந்து கேத்து இப்போ வந்து ஒரு 13ஆம் தேதி அக்டோபர் 31 நவம்பர் 30 வரைக்கும் ஒரு 13 நாள்ல அந்த கேத்து அந்த இடத்துலயும் இருந்து அதோட சேர்ந்து குருவும் இருக்கும்போது செப்டம்பர் மாதம் இல்லை செப்டம்பர் மாதம் குரு அங்கே இருக்க மாட்டார்.
அக்டோபர் மாசத்துல வந்து குரு இந்த இடத்துல சூரியன் வந்து ராசி அதிபதியானவர். அக்டோபர் 31லேருந்து உங்களுக்கு நவம்பர் 13 பாருங்க துலால தான் இருப்பார் சூரியன். அப்போ அந்த சமயத்துல ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கையெழுத்து போடுறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஹவுஸ் பார்க்குறார். உங்களுடைய ஃபோர்த் ஹவுஸை பார்க்கும்போது குரு பகவான் 12th இருந்துட்டு அவர் வந்து 8th லார்டு 12th போய் விபரீத ராஜயோகம் உண்டாருது. அதனால ஸ்பிரிச்சுவல் லிசியா வயதானவர்களுக்கு மிகவும் நல்லது. அதுக்கப்புறம் படிக்கிறவங்க எங்கேயா வெளிநாட்டுக்கு பயணம், இது வெளிநாட்டு பயணம். 8th லார்டு வந்து இதில் போகிறது ஜாப்ஸ். அடுத்தது 8th ஹவுஸ் இஸ் ஆல்சோ ஜாப் சிச்சுவர். அதனால ஜாப் சிச்சுவர் ஆகி வெளிநாட்டுக்கு ஜாப் கிடச்சி வெளியில் போகிறது. அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டை பார்க்கறது நல்ல பெருசா வீடு வாங்குறது. அதுக்கப்புறம் இது அவருடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால கடன், ருண, ரோக, சத்ருஸ்தானத்தை வந்து உங்களுக்கு கடன் எல்லாம் இருந்தால் கடன் எல்லாம் அடைக்கிறார். இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடத்துல உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகிடுமா, ஜாப் போயிடுமா அப்படியெல்லாம் எல்லாம் ஏன்னா சனீஸ்வர பகவான் அங்கே உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாள். அஷ்டம 4ல் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி, 8ல் சனி இருந்ததுனாக்கா அஷ்டம சனின்னு சொல்லுவாள். அஷ்டம சனி இருந்தனாக்கா ஜாஸ்தி ஆயுள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜாப்ல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாள். ஆனால் அதே சமயத்தில் 8ஆம் இடத்துலலாம் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஜாப்ல நல்லதுதான் நடக்கும். அதுல மட்டும் இல்லாம அவர் எந்த வீட்டுல உட்காந்துருக்காரோ அந்த வீட்டையே குரு பார்க்க போறார். அப்போ சப்போஸ் சிம்மத்துக்கு அவர் வந்தேன்னா கூட 4 மாசம் அவர் சுபக்கத்திரி யோகத்தை கொடுக்குறார். அவரால் ஒண்ணுமே கெடுதல் பண்ண முடியாது. 2வது குரு வீட்டுல இருக்கார், குருவோட பார்வை வேறப்படுறது அவருக்கு. அதனால அவர் வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் பண்ணுவார்னு எனக்கு தோணலை. ஓகே. ஸோ இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு போறார். குரு வர அதுக்கப்புறம் ஒரு 12ஆம் இடத்துல குரு வர. ஸோ 7th லார்டு 12th வரார். அப்புறம் இங்கே வந்து 4th லார்டானவர் லாபத்துக்கு போறார். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து 3ஆம் இடம், அவருடைய பார்வை வந்து முதல்ல உங்களுடைய 3ஆம் இடம் வருது, வீரிய விஜயஸ்தானத்தை வருது. யார் யாரெல்லாம் குழந்தைகள் எக்ஸாம் எழுதுறாளோ அவளுக்கெல்லாம் வந்து இது மிகவும் நல்ல விஷயம். நல்ல இதில் வந்து மார்க்கில் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் நெய்பர்ஹுட்லேருந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்புறம் தன்னுடைய யங்கர் சிப்ளிங்ஸ்க்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும். அப்புறம் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு நவம்பர் 15 டிசம்பர் 15க்குள்ள சூரியன் அங்கே தான் இருப்பார். அது குருவோட பார்வை வேறப்படுறது படுறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கெல்லாம் போகிறது பண்ணுறதுனாக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து கையெழுத்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் வந்து குருவோட பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால யார் யாரெல்லாம் வந்து ஜென்ஸுக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு, ஏன்னா 5ஆம் இடம் ஆல்சோ ரொமான்ஸு, 5ஆம் இடம் ப்ரமோஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொலிட்டிஷியன் இதெல்லாம் இருக்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து மிகவும் ஒரு நல்ல பீரியட். அப்புறம் குருவுடைய 9ஆம் பார்வை வந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறது அதே சேம் தான். திருமணம் ஆறுது, அப்புறம் ஜாப் ஆஃபர் வெளிநாடு இப்போ 7th ஹவுஸ் ஆல்சோ நம்ம கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறது தான், அடிக்கடி போயிட்டு வருது. 9ஆம் இடம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், 3ஆம் இடம் ஷார்ட் ட்ராவல், இதுலேயும் கூட ஷார்ட் ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால் அவருடைய பார்வை வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நிறையா பார்ட்னர்ஷிப்பில் கையெழுத்து போடுறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் கையெழுத்து போடுறது. அதுக்கப்புறம் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டக சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் கூட அவர் வந்து 5th லார்ட் 7th போயிட்டு உங்களுக்கு திருக்கோண கேந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை இருக்கு. இதுவுமே நம்ம வந்து சனீஸ்வர பகவான் 7ல் உட்காந்துட்டு கண்டக சனிங்கிறதெல்லாம் அந்த ஒரு முட்டாள்தனமான கணிப்பு. இவங்களுக்கு எப்போ பீரியட் சரியில்லையோ, நம்மளுடைய நடக்கு தசை சரியில்லையோ அப்போதான் கெடுபலன் நடக்கும். இல்லாட்டா கெடுபலன் எதுவும் நடக்காது. லாபஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 11 இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயம் நடக்கும். வீட்டு மூலமாக, ஏன்னா 4th லார்ட் as well as 7th லார்ட், அதனால உங்களுடைய கணவன் மனைவினால உங்களுக்கு லாபம் வரும். அதே மாதிரியே வீட்டிலேருந்து உங்களுக்கு லாபம் வரும் நிறையா. ஏன்னா 4th ஹவுஸ் இல்லையா,
அதனால அது 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 ரிலேட்டட்ல ஏன்னா எந்த என்ன பகவான் போய் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு பார்க்கணும் இல்லை. சும்மா குரு எக்ஸல்ட் 11ஆம் இடத்துல குரு எக்ஸல்டேஷன் ஆயிருக்கார் அப்படி கிடையாது. எந்த விதத்துல இருந்து லாபம் கிடைக்கும், எங்கேருந்து லாபம் கிடைக்கும்? 7ஆம் இடம்ங்கிறது நம்ம ஸ்பௌஸ். நம்ம ஸ்பௌஸ்னால நமக்கு லாபம் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 4ஆம் இடம்ங்கிறது நம்ம வீடு, நம்ம தொழில், நம்மளுடைய வீட்டுல ரியல் எஸ்டேட் காரர்களுக்கு அந்த மாதிரியானது. அப்புறம் வாகன வியாபாரம் பண்றவா, அந்த மாதிரி இந்த நிறைய இருக்கு இல்லையா, அந்த டாடா கம்பெனி, இது மாதிரி அசோக் லேலண்ட், அந்த மாதிரியான இதுல வேலை பார்க்குறவங்க, வெஹிக்கிள் இதுல வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து இது மிகவும் ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இதுல வந்து நான் நிறைய எழுதியிருக்கேன். நீங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். நீங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த இங்கிலீஷ்ல எழுதிருக்கிறதுனால இது தமிழ் தெரியாதவங்களுக்கு கூட புரியும். அடுத்தது நம்ம வந்து லிப்ராக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அம்ச யோகம் இருக்கு. பஞ்சமகா புருஷ யோகத்துல அம்ச யோகம். கேந்திரத்துல வந்து குரு எக்ஸால்டேஷன் பொசிஷன்ல இருக்கார். ஸோ அதுவே வந்து 10ல குரு பதவி நாசம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. 10ல குரு பதவி நாசம் சொன்னா கூட இந்த இடத்துல குரு வந்து என்னைக்குமே ஒரு ரெப்யூட்டட் இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து லோகோ இருக்கிற கம்பெனில தான் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அப்புறம் நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேத்து வேற அங்கே போகிறது. போகும்போது உங்களுக்கு கேத்து இஸ் த ஃபிளாக். அதனால நல்ல கவர்மெண்ட் ஜாபு, எந்த கம்பெனியில் ஃப்ளாக் இருக்குது, எந்த கம்பெனியில் லோகோ இருக்குது, அதெல்லாம் சொட்ட மொட்டை கம்பெனிக்கெலாம் இருக்காது. பெரிய கம்பெனியாக இருந்தால் தான் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அதனால இந்த யோகமானது உங்களுக்கு உங்களுடைய அறிவுனால நீங்கள் வந்து ஒருத்தருடைய சப்போர்ட்னாலேயோ ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷனாலேயோ இல்லை, உங்களுடைய சொந்த அறிவுனால. ஏன்னா விஸ்டம், ஜூபிட்டர் இஸ் த விஸ்டம். ஓகேயா? அதே மாதிரியே கேத்து இது ஞானக்காரர்கள், விநாயகர் தான் நன் அதர் தன் த. அது வந்து எப்போ குருவன் கேத்து ஜாயின் கன்ஜக்ஷன் வரும்போது கணேச யோகம் வேற. அது மாதிரியான ஒரு யோகத்தை உண்டு பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சொந்த அறிவுனால நீங்க மகா அழகா ரொம்ப நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். 2ஆம் பார்வையை பார்க்கறது உங்களுக்கு நிறைய பைசா வரது இருக்கு. யார் யார் இதனால கஷ்டப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு பைசாக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது. ஏன்னா நல்ல இடத்துல வேலை, பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும்போது சம்பளமும் நல்லா தான் இருக்கும், வரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வைப்படுறது, இத்தனை நாளாக வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தவா எல்லாருக்கும் வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு அம்மாவுடைய உடம்பு சரியால்லாம இருந்ததுன்னா அந்த உங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பெல்லாம் சரியா போகும். ஸோ இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அடுத்தது வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது. 6ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் தம் சொந்த வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் அவருடைய பார்வை 6ஆம் இடம்ங்கிறது அவரோட வீடு வேற இடத்துல, அதனால வயது ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா அவர் ஹி இஸ் த 6th லார்ட் ஆஸ் வெல் இல்லையா? அங்கேருந்து பார்க்கும்போது 6th லார்ட் வேற பார்க்குறார். அதனால இருக்கலாம். அதே சமயத்துல உங்களுக்கு நிறைய கண்ணுக்கு தெரிஞ்ச எனிமி, கடன், இந்த மாதிரி விஷயங்கள் அடையும் படும். அதனால அதுவும் ஆக்சுவலா நல்ல பீரியட் தான் துலாக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானம். எந்த அளவு கேந்திரத்துல குரு இருக்கோ அதே மாதிரியே திரிகோணத்துல குரு வர்றதும் பெரிய விஷயம் இல்லையா? பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல குரு எக்ஸால்டேஷன் பொசிஷன்ல வர, அதாவது செகண்ட் லார்ட் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கும்போது நம்ம குரு வந்தனம், நல்ல நல்ல படிப்பு, நம்ம நல்ல படிப்புக்காக பைசா செலவழிப்போம். அதுவும் 5th லார்ட் போய் 9th போயிருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதனால செகண்ட் லார்டும் 9th போயிருக்கு, 5th லார்டும் 9th போயிருக்கு. அதனால இது ஹையர் எஜுகேஷன். உங்களுக்கு வந்து 5th ஹவுஸுங்கிறது வந்து நம்ம அந்த முன்னாடி நம்ம கிராஜுவேஷனுக்கு முன்னாடி, அதாவது 11th அண்ட் 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு இன்ஜினியருக்கோ ஐஐடிக்கோ நீட் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கெல்லாம் ரொம்ப மிகவும் வசதியான ஒரு இடம் வந்து ரொம்ப அழகாக துலாத்துக்கு ஆயிருக்குது. 2வது இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்ன கேட்டா, சந்திரன் உங்களுக்கு சப்போஸ் நீங்க வந்து விருச்சிக ராசியா இருந்து சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருந்தா கூட அந்த சந்திரனோட வீட்டுல தான் போய் குரு போய் உட்காந்துட்டு பார்க்கறார். குருவோட பார்வை வேறப்படுறது. அதனால இது வந்து மிக மிக யோகஸ்தானம். 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு இது திருப்பியும் இது வந்து 3ஆம் இடங்கிறது ஷார்ட் டிராவல், 3ஆம் இடங்கிறது யங்கர் சிப்ளிங், 3ஆம் இடங்கிறது நம்மளுடைய வீரிய விஜயஸ்தானம், நம்ம எழுதுற எக்ஸாம், நம்ம நெய்பர்ஹுட்டு. ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து சுபருடைய பார்வைப்படும்போது எல்லாமே சுபமாக தான் இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது ஆண்களுக்கு யார் யாரெல்லாம் குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காளோ அவளுக்கு கல்யாணத்துக்கு ரொமான்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. சுப காரியங்கள் எல்லாமே நல்லா நடக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிகக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விஷயம். அடுத்தது வந்து நம்ம சஜிடேரியஸ் இதுக்கு வரும்.
இதுக்கு தனுருக்கு தனுருக்கு 8ஆம் இடத்துல குரு போயிருக்கு. போனாலும் வெறும் பாவம் அவர் வந்து வெறும் 4 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு தான் அங்க இருக்கார். நடுவுல அவர் திருப்பி சிம்மத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். வந்து நான் சொன்ன மாரியே இந்த இடத்துல குருவும், கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த சமயத்துல துலால வந்து சூரியனும் இருக்கிறதுனால, ஆ பெரிய அந்த ஒரு 13 நாள்ல ஏதோ நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ஒரு இத பார்க்க போறோம். விட்னஸ் பார்க்க போறோம். ஏன்ட்டா கவர்மெண்ட்ல ஏதாவது சாசனங்கள் மாத்தி எழுதப்படும். 12ஆம் இடத்த குரு பார்க்கிறார். அதனால வந்து உங்களுக்கு சுப விரயம் தான் நடக்கும். இந்த இது கிடையாது. அது மாரி 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 2ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு பணவரவு நெறையா இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் வரும். அது மாரியான எல்லாமே வந்து ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து டோல் நாக்கால குரு உட்காந்து நெறையா சொன்னது தான். டோல் நாக்கால குரு வந்துட்டுன்னா யார் யாரெல்லாம் குருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? குருக்கு தட்சணை, குரு தட்சணை, குரு தட்சணை எங்க போனாலும் தட்சணை குடுப்போம் இல்லையா? அது மாரி எந்த பிளானட் எல்லாம் அந்த குருவ கிராஸ் பண்றதோ, நமக்கு பைசா வந்துட்டே இருக்கும். அதனால இது ஒரு நல்ல விஷயம். அந்த 4ஆம் வீட்ட வந்து குரு பார்க்குறார். அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல சமுத்திரக்கரை, அந்த மாரியான ஒரு நல்ல பீச் ஹவுஸ் அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல இடத்துல வீடு வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா, அம்மாவுடைய உடம்பு சரியா போகும். அதனால இது வந்து சஜிட்டேரியஸ்க்கு மிகவும் நல்ல இடம். அடுத்தது நம்ம வந்து கேப்ரிகான் போறோம். கேப்ரிகான்ங்கிறது மகரம். மகரத்துக்கு வந்து சொன்ன மாரி பஞ்சமஹா புருஷ யோகத்துல ஹம்ச யோகம் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து முதலுடைய அவருடைய 7ஆம் இடத்துல இருக்கிறதே குரு இருக்கிறதே பெரிய விஷயம். யார் யாரெல்லாம் பிசினஸ் பார்ட்னர் கல்யாணம் மகர ராசிக்காரா, மகர லக்னக்காரால கண்டிப்பா கல்யாணம் ஆக போறது. எத்தன நாள்லாம் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆக போறது. அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபங்கள் மிகவும் நன்னா வரப்போறது. அதுக்கப்புறம் உங்களுடைய எல்டர் சிப்லிங், உங்களுடைய கசின் பிரதர்ஸ் அவளுடைய உங்களுக்கு ஒரு நட்பு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரத்திலயும் நல்ல லாபத்தை பண்ண லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது. லாபஸ்தானத்துல குரு இருக்கிறத விட குரு பார்க்கறது மிகப்பெரிய விஷயம். அதனால உங்களுக்கு மிகவும் நல்ல நிறைய பைசா கிடைக்க போறது. லாங் டிராவல், ஷார்ட் டிராவல் அந்த மாதிரியான ஒரு விஷயம். 3ஆம் இடத்த உங்களுடைய 3ஆம் இடத்த சனீஸ்வர பகவான் லக்னாதிபதி, ராசியாதிபதி 3ஆம் இடத்துல போய் குரு வீட்டுல உட்கார்ந்து குருவோட பார்வைப்படும் போது கண்டிப்பாக நீங்க வந்து மார்ச் மாசம் இதுல மார்ச் 15 ஏப்ரல் 15 சூரிய பகவான் அங்க இருப்பார். அதனால நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கையெழுத்து போட போறீங்க. ஒரு பிஸ்னஸ் டீல் ஏதோ முடிக்க போறீங்க. இது பிஸ்னஸ் ஏன்னா காம ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்காரு பகவான் ஏன்னா அந்த 3, 7, 11ங்கிறது காம ட்ரெயின். அந்த காம ட்ரெயின்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீவில் கொடுக்குறாரு. ஃப்ரீவில் கொடுக்கறதுனால நீங்க வந்து மிகவும் அருமையா ஒரு எல்லாம் உங்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு இடம். 12ஆம் இடம் இதுக்கு கும்பத்துக்கு வந்திருக்கோம். கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் 6ஆம் இடத்துல குரு போயிருக்க. செகண்ட் லார்டு வந்து 6த்துக்கு போயிருக்க. இது வந்து அர்த்த ட்ரெயின். அர்த்த ட்ரெயின்ங்கிறது நமக்கு சம்பாதிக்கிறதுக்குடைய வழி. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால அவர் வந்து 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறதுங்கிறது ஜாபு தான். ஜாப் ரிலேட்டட். அதுக்கப்புறம் உங்களை இது குரு அங்க போய் இருக்கும்போது எப்போ 6th ஹவுஸ்ல குரு இருக்காரோ அவர் லாயர். நம்மள மட்டும் யாராவது ஒருத்தர் பகைச்சுட்டானாக்க நம்ம கெடுதல் நினைச்சிட்டேன்னா குரு போய் நம்ம அவளை வந்து நமக்கு காலையில் விழ வச்சுருவார். அவருக்கு கரெக்டா தண்டனை வாங்கி கொடுத்துருவார். காலையில் விழ மாட்டார். ஆனா அவர் வந்து நமக்கு நமக்கு யார் துரோகம் செஞ்சாலும் அவளுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து 5ஆம் பார்வையாக அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். அது வந்து 2 விதம். ஒன்று உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். வாட்டர் ரிலேட்டட்ல இருக்கிறது. இந்த இடத்துல இந்த இடம் தான் சிஏலாம் இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல கேட்ட நட்சத்திரம் இருக்கு. அக்கௌண்ட் ஜாப்ல இருக்கிறது. சின்ன இது மொபைல் ஃபோன், இந்த மொபைல் சாஃப்ட்வேர் பண்றது. அப்புறம் கெமிக்கல் ரிலேட்டட். அப்புறம் இது முத்து, பவழம் இந்த மாதிரி ஜெம்ஸ்டோன் வியாபாரம் பண்றவா அவளுக்கெல்லாம் மிகவும் நல்லது. அட் த சேம் டைம் 10ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய தந்தையோட லாபஸ்தானம். அதனால தந்தைக்கு லாபம் நடக்க போறது. அவருக்கு நல்ல அவர் என்ன பிசினஸ் பண்றதா இருந்தாரோ எங்க இருக்காரோ உங்களுக்கு தந்தைக்கு நிறைய வருமானம் வரப்போறது. அவர் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 12ஆம் இடத்தை பார்க்கல. ஸோ சுபவிரயம் வரப்போறது நிறையா. அப்புறம் 2ஆம் இடத்தையும் பார்க்கல, தனவரவும் வரப்போகுது. ஏன்னா 2ஆம் இடத்தை தன்னுடைய இடத்தையே வேற பார்க்க போற. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க போகுது. நல்ல ஜாப், நல்ல நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். இது வந்து அர்த்த ட்ரெயினாக இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலேருந்து உங்களுக்கு நல்ல லாபம் கண்டுபிடிச்சு நீங்கள் நல்ல சுகமாக நன்னா இருக்க பொருள். 7 சனி பிடியில இருந்தால் கூட இந்த இவருடைய பார்வைப்படும் போது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்னும் வந்து கொஞ்சம்
அக்டோபர் 13ஆம் தேதி 31ஆம் தேதி அவர் வந்து உங்க ராசியே பார்க்க போறார் குரு. அதனால செகண்ட் லார்ட் செவன்த்துக்கு வந்து பார்க்க போறார். அதனால நீங்க எதுவுமே கொல்லப்பட வேண்டாம். கும்பராசிக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். மீன ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி பூர்வ புண்ணியத்துக்கு போயிருக்கார். ஸோ இது வந்து மிகவும் நல்ல விஷயம். இது வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல வந்து கேட்க வேண்டாம், எக்ஸால்டேஷன் பொசிஷன்ல குரு வரார். அதனால ரொமான்ஸ் இருக்கும், ப்ரொமோஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் பிறக்கும். ஆண்களுக்கு யார் யாருக்கெல்லாம் குழந்தை 9ஆம் இடத்துல வந்து பெண்களுக்கு, 5ஆம் இடம் வந்து ஆண்களுக்கு. அதனால ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அவருடைய பார்வை வேற படுறது, இங்க வந்து பரிவர்த்தனை வேற ஆகுது இல்லையா? ஏன்னா சந்திரனோட வீட்டுல இது குரு எங்க இருக்கிறாரோ அந்த சந்திரன் தான் உங்க ராசியில இருக்காங்க. அப்போ அந்த ராசி அதிபதி தான் சந்திரனோட வீட்டுல இருக்காங்க. இது பரிவர்த்தனை மாதிரி இது. அதனால இது வந்து மிகவும் மீன ராசிக்கு அமோகமா இருக்கு. ஏன்னா அவர் அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்தை வேற பார்க்கிறார். அதனால உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி 9th பாக்கியம்ங்கிறதும் ஓப்பன் ஆகுது. அதனால நீங்க வந்து மிக ஒண்ணுமே வேண்டாம். 9ஆம் வீட்டுக்குடைய அந்த செவ்வாய் வந்து கோரலோட மோதிரம் போட்டுனாலே போகணும். இப்போ எல்லாமே பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குற, லாபமும் வரப்போகிறது. ஸோ 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு நல்ல படிப்பு விஷயம், உங்களுடைய இது என்ன சொல்ல ஞானம், இது எல்லாமே புத்திசாலியானது இது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. அதனால உங்களுடைய எல்லாமே நல்லதாக இருக்க போகிறது. அது 7th ஹவுஸ்ங்கிறது உங்களுடைய எல்டர் சிப்ளிங்ஸ் வேற. அதனால அது மட்டும் ஸ்பெகுலேஷன்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான அதாவது இது காம ட்ரெயினுடைய இடம் அது. காம ட்ரெயினோட இடத்த வேற அவர் பார்க்குறார். அதனால உங்களுக்கு லாபங்கள் நிறையா வரப்போகுது. எல்லா இதுவும் மீனராசிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்ல பீரியட் தான். கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து பேசிட்டேன். எல்லாரும் அவளுக்குள்ள ராசியை மட்டும் பார்த்துட்டா கூட போகிறோம். ஜஸ்ட் இது பண்ணி ஸ்கிப் பண்ணி இதுதான் இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் ஒரு இதுங்கிறது எல்லார மாதிரியும் சொல்லாம நம்ம தனியா அது வந்து எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனே தவிர, நான் எல்லார மாதிரியும் எக்ஸ்க்ளூசிவா பேசி கொஞ்சம் பூசெல்லாம் போட்டு பண்ணல. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட திருப்பியும் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி இது பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ரொம்ப சந்தோஷம்.